الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு இன்றைய ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு தொழுவதற்கான பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். சூரத்துல் பக்ராவுடைய 4வது வசனம். இந்த 4வது வசனத்திலே அல்லாஹ் ரஹ்மானுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வ மா உன்ஸில மின் கப்லிக் வ பில் ஆখিরাতিஹிம் யூகினூன். நபியே, அவர்கள் உமக்கு அருளப் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேதத்தையும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களையும் நம்புவார்கள். மறுமையிலே அவர்கள் மறுமையுடைய விஷயத்தை உறுதியாக நம்புவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு முத்தகீன்கள் என்பதற்கான ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இங்க மீண்டும் சொல்லுகின்றார். அல்லாஹ் ரஹ்மான் தக்வா என்பதற்கு முத்தகீன்கள் என்பதற்கு இதற்கு முன்னுண்டான 3வது வசனத்திலே மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், தான் வழங்கியதிலிருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் சொன்னா செலவிட வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லி அவைகளை பண்புகளாக சொல்லிவிட்டு மீண்டும் இப்போ அடுத்த ஒரு பண்பை ஒரு இலக்கணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன சொல்றான்னா, இப்பொழுது குர்ஆன் என்கின்ற இந்த வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இதை அவர்கள் நம்ப வேண்டும். நம்பினால் அவர்கள் தக்குவாதாரிகள். இதற்கு முன்னுண்டான வேதங்கள் தௌராத் கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்ற வேதம் கொடுக்கப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதம் கொடுக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்ற வேதம் கொடுக்கப்பட்டது. இது அல்லாது இன்னும் 300க்கும் மேற்பட்ட சுஹுஃபுகள் நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட சூஃபுகள் தான். அதே போன்று பல நபிமார்களுக்கு சுஹுஃபுகள் மட்டுமே கொடுக்கப்பட்டது. சுஹுஃபுகள்னா என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய விஷயங்களை அல்லாஹ் பேசுவான். மனிதனுடைய வாழ்வியலை பற்றி நிறைய பேசுவான், வரலாறுகளை பேசுவான், மறுமையினுடைய விஷயங்களை பேசுவான், உலகத்தினுடைய வாழ்வியல்ல ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணும், என்னென்ன செய்ய என்ன செய்யக்கூடாது என்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கி என்ன செய்வான்னு சொன்னா வேதத்தை கொடுப்பான். சுஹுஃபுகள்னு சொன்னா சில கட்டளைகள் மட்டுமே இருக்கும். இதை செய்ய இதை செய்யாத, ஒரு சில ஏடு அவ்வளவுதான், 2-3 பக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான சில ஏடுகள் நம்ம துண்டு சுட்டு விநியோகம் பண்ற பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல அதுல எழுதியிருப்பாங்க. என்ன சொன்னா சில விஷயங்கள்லாம் பட்டியல் போட்டு அப்படியே எழுதியிருப்பாங்க பாருங்க. அது போல சில பட்டியல்களை செய்யலாம், செய்யக்கூடாது, இதை செய்யுங்கள், இதை செய்ய வேண்டாம், அதை மட்டும் என்ன பண்ணலாம்னு அல்லாஹ் கொடுத்திருப்போம். அதுக்கு பேர் சுஹுஃபுகள் சொல்லப்படும், ஏடுகள் சொல்லப்படும். அது 300க்கும் மேற்பட்ட ஏடுகளை கொடுத்ததாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். இப்படி இந்த எல்லாவற்றையுமே இந்த மூமின் முத்தகீனாக இருக்கக்கூடியவன் என்ன செய்யணும்னு சொன்னா அவைகளையும் நம்ப வேண்டும். ஆம், அல்லாஹ் கொடுத்தான், அப்படி வேதங்களை கொடுத்தான், அந்த வேதம் இருக்கிறது என்கிற விஷயத்தை என்ன செய்யணும்னு சொன்னா நம்ப வேண்டும் என்று சொல்லி, அப்படி நம்பினால் இவன் முத்தகீனாக இருக்கிறான் என்று சொல்லி, அப்படிப்பட்ட முத்தகீனுக்கு இந்த திருமறை நேர்வழி காட்டுகிறதுன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லுகின்றான். இதுல முஃபஸ்ஸிரீன்கள் திரும்பவும் இதுக்கான சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். குர்ஆனை ஏற்றுக்கொண்டாச்சு, அதுக்கு உட்பாடு என்ன திரும்ப தனியா அல்லாஹ் ஏன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக, உங்களுக்கு அருளப்பட்ட வேதம், அப்புறம் ஒமா உன்ஸில மின் கப்லிக், உமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதம் தனித்தனியா ஏன் அல்லாஹ் பிரிச்சு சொல்றான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுகிறவர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் என்பவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருந்திருப்பார்கள்.
அவங்க யாருன்னு சொன்னா இணை வைப்பாளராக இருந்திருப்பார்கள். மக்கள்லாம் நம்மளாம் செய்திகளை தெரிஞ்சு வச்சிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய அந்த காலத்திலே, அவர்கள் பிறந்திருந்த அந்த காலத்திலே கஅபத்துல்லாவிலே 360 சிலைகளை வைத்து வணங்கினார்கள் என்பது தெரியும். ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையான்னு சொன்னா அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான்னு ஏற்றுக்கொண்டு இந்த 360 சிலைகளையும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நாளொன்றுக்கு ஒரு விதம் சொன்னாங்கன்னா அந்த சிலைகளையும் வணங்கி வந்தார்கள். இவர்கள் முஸ்லிம்கள். அறவே அல்லாஹ்வை ஏற்றுக்காதவன் காஃபிர், இறை நிராகரிப்பாளர். முற்றிலுமா ஏற்றுக்கொண்டு அதற்கடுத்து என்ன சொல்லுவான்னு சொன்னா மற்றவற்றையும் வணங்குவான். அவனுக்கு பேர் முஷ்ரிக், இணை வைப்பாளர்னு சொல்லப்படும். அந்த இணை வைப்பாளர்கள் அந்த இணை வைப்பில் இருந்து தங்களை முழுமையாக விடுவித்துக் கொண்டு இந்த ஏகத்துவத்தின் பக்கம், இந்த திருமறையின் பக்கம் யார் வந்து விடுகிறார்களோ அவர்களை பற்றித்தான் இந்த இடத்துல யுக்மினூன பிமா உன்சில இலைக்க, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து ஒமா உன்சில மின் கப்லிக் அப்படின்னு சொன்னா இதற்கு முன்னுண்டான வேதங்கள் கொடுக்கப்பட்டது. இதற்கு முன்னுண்டான வேதங்கள் கொடுக்கப்பட்டது அல்லவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜபூர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல், இந்த வேதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டே வந்திருப்பார்கள். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா யூதர்கள். யூதர்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேதமான தௌராத் வேதத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்துவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நசராணிகள். இதெல்லாம் ஜபூர் வேதத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் ஒரு பகுதியிலே இருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது திருமறை வந்துவிட்டதற்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு இவர்கள் அப்படியே என்ன செய்யணும்னு சொன்னா அதை ஏற்றுக்கொண்டிருந்த நிலையிலேயே திரும்ப இந்த திருக்குர்ஆனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு யார் வந்தார்களோ அவர்கள் முத்தகீன்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாக பிரித்து அந்த மக்களுக்கு சொல்லி இருப்பதாக சொல்லுகிறார்கள். இன்னொரு செய்தியில் என்னன்னு சொன்னா வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க என்பது குறிப்பா மக்காவாசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, மக்காவில் தான் அந்த முஷ்ரிக்குகள் அதிகமாக இருந்தது. மக்காவில தான் இணை வைப்பாளர்கள் என்பவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கஅபத்துல்லாஹ்வுல சிலைகளை வைத்து வணங்கக்கூடியவராக இருந்தார்கள். அவர்களுக்காக சொல்லப்பட்டது இந்த வமாவும் சிலவின் கப்லிக் என்பது மதீனாவை கண்காணித்து, மதீனாவை பொறுத்து. மதீனாவில யூதர்கள் நிறைய இருந்தாங்க, மதீனாவில யூதர்கள் இருந்தாங்க மற்றும் கிறிஸ்தவர்களும் நஸ்ரானிகளும் இருந்தாங்க. அவர்களுக்காக இந்த 2 நகரையும், குறிப்பாக இந்த 2 நகரையும் கவனித்து ஒட்டுமொத்த உலகத்திற்கான செய்தியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக் என்கிற இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி இருப்பதாக நமக்கு சொல்லி தரப்படுவதை பார்ப்போம். அடுத்து அல்லாஹ் அதே வசனத்துல வபில் ஆகிரத்திஹிம் யூகினூன், ஏற்கனவே 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது கைபை அவர்கள் நம்புவார்கள். அவர்கள் 3வது வசனம் சொல்லும் பொழுது கைபை நம்புவார்கள் அவர்கள் என்று அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லியிருந்தான். கைபுன்னு சொன்னாலே மறுமை அதுக்குள்ளே வந்துருது. மறுமை என்பதும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, வந்துருது. திரும்பவும் அல்லாஹ் ஏன் இந்த இடத்துல வபில் ஆகிரத்திஹிம் யூகினூன், மறுமையை அவர்கள் நாளை மறுமையை உறுதியாக நம்புவார்கள் திரும்பி இந்த வசனத்தை ஏன் கொண்டு வந்து சொல்றான் அப்படின்னு சொன்னா அதற்கு விரிவுரையாளர்கள் சொல்லுகிற பொழுது சொல்றாங்க, அவர்கள் மறைவான விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா சிலருக்கு என்னன்னு சொன்னா கூலி கொடுக்கப்படுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. இந்த உலகத்துல செய்யற காரியங்களுக்கு அது நலவாக இருக்கலாம் அல்லது தீய காரியங்களாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த காரியங்களுக்கு நாளை விசாரணை செய்து கூலி கொடுக்கப்படும் என்பதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? மரணித்து போனதற்கு பிற்பாடு மீண்டும் மக்கி போன எலும்புகளை வைத்து அல்லாஹ் எழுப்புகிறான் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சிலருக்கு சந்தேக ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும், அல்லாஹ் இருக்கிறாங்க ஏற்றுக்கொண்டாலும், மறைவான விஷயங்கள் எல்லாம் சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் இது மாதிரியான ஊசலாட்டங்கள் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஊசலாட்டங்களையும் இல்லாமல் தவிர்க்க வேண்டும். அவர்கள் தான் முத்தகீன்களாக இருக்கிறார்கள். கூலி கொடுக்கப்படும், நரகம் இருக்கிறது, சோனம் இருக்கிறது, ஹிசாப் என்ற கேள்வி கணக்கு இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னா முழுமையாக
உறுதியாக அதை நம்ப வேண்டும் என்கிற அடிப்படையில மீண்டும் வல்லரகமான என்று சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். வல்லரகமான இந்த திருமுறையை முழுமையாக ஏற்று பின்பற்றக்கூடிய நாளை மறுமையிலே உறுதியான நம்பிக்கை வைத்து மறுமையின் வெற்றியை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.